Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கோல்ட் ரேட் பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ இன்னைக்கு 17 அக்டோபர் 2025 ல கோல்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 12200 வரைக்கும் இன்கிரீஸ் ஆயிருக்குது. இந்த ரேட் வந்து பாத்தீங்கன்னா 1 கிராமோட 22k கோல்டோட ரேட் ஓகேங்களா. சோ 22k கோல்டோட 1 கிராம் ரேட் வந்து 12200. சோ 22k க்கும் 24k க்கும் என்ன டிஃபரன்ஸ்? 24kங்கிறது 100% பியூர் கோல்ட், ராவா இருக்கக்கூடிய கோல்ட் தான் 24k. 22k வந்து பாத்தீங்கன்னா நீங்க 24k இருக்கலாம். அதுல 91.6% தான் 22k ஓகேங்களா. சோ 24k ஓட ரேட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 13309 ரூபாய். இதுல கால்சில நீங்க 13309 இன்டு 91.6% போடினா 12200 வரும். சோ அதான் இன்னையோட கோல்ட் ரேட் ஓகேனா. சோ இந்த வருஷம் கோல்ட் ரேட் வந்து வேற லெவல்ல இன்கிரீஸ் ஆயிருக்குது. இதோட மெயின் ரீசன் என்ன அப்படினா ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ ஓகேனா. சோ ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூனா இந்த வருஷம் மிட் ஈஸ்ட்ல ஓகே. சோ மிட் ஈஸ்ட்ல ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பெரிய வார் நடந்துச்சு. சோ அந்த பெரிய வார் நடக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா கோல்டோட டிமாண்ட் வந்து அங்க அதிகமா இருக்கும் ஓகேங்களா. சோ அதனால கோல்ட் ரேட் ஏறிச்சுது. அதுக்கப்புறம் யூஎஸ்க்கும் சைனாக்கும் டரிஃப் வார் நடக்குது ஓகே. சோ டரிஃப் வார்னா என்னது? சோ அவங்களோட இம்போர்ட் டியூட்டியை வந்து ரெண்டு பேருமே இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. சோ யூஎஸ் இன்க்ரீஸ் பண்றப்போ அதுக்கு போட்டிக்கு சைனாவும் இம்போர்ட் டியூட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. சோ இப்படி இம்போர்ட் டியூட்டி ஏறதுனால கோல்டோட டிமாண்ட் வந்து அதிகமாகும். சோ கோல்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் டாலர் வந்து பாத்தீங்கன்னா டெப்ரிசியேட் ஆவறதுனாலயே கோல்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சோ இன்னைக்கு கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆவறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா தீபாவளி ஓகேங்களா. சோ தீபாவளி டைம்ல இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல நிறைய பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கோல்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. சோ கோல்டோட டிமாண்ட் அதிகமாகுது. சோ கோல்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இவ்வளவு ரீசன்னால கோல்டோட இன்ஃப்ளேஷன் அதிகமாயிருக்கு ஓகேங்களா. அப்போ இன்வெஸ்டர்ல என்ன பண்ணுவாங்க? கோல்டோட ரேட் வந்து இன்ஃப்ளேட் ஆயிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டேன். கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சோ இன்வெஸ்டரோட டிமாண்டும் இந்த இடத்துல அதிகமாயிருக்கு ஓகே. சோ கோல்டை இன்வெஸ்ட் பண்றப்போ ஃபியூச்சர்ல ஏறும் அந்த ஒரு தாட்ல நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? கோல்டுல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். சோ இன்வெஸ்டர் என்ன பண்ணிட்டாங்க? கோல்டுல ஸ்டாக் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ கோல்டோட ரேட் வந்து வேற லெவல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இந்த டிசம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா 14000 வந்து 15000 வரைக்கும் கோல்டு பிரைஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா சென்சஸ் டேட்டா மூலமா அனலைஸ் பண்ணிருக்காங்க. சோ தீபாவளிங்கிறதுனால இன்னைக்கு 12200 வரைக்கும் கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் தீபாவளி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆஃப்டர் தீபாவளி கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும், பட் ரொம்பவே டிக்ரீஸ் ஆகாது, கொஞ்சம் தான் டிக்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஏறதான் செய்யும் ஓகேங்களா. ஓகே, கோல்ட் ரேட் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம சேல் பண்ணலாமான்னு கேட்டால் சேல் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதுக்கு மேலேயும் நிறையவே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கோல்டெல்லாம் வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருங்க. ஸோ நீங்க இன்னைக்கு சேல் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல கோல்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணா ரொம்பவே அதிகமான பிரைஸ் கொடுத்து நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா கோல்டை வந்து நீங்க சேல் பண்ணிடாதீங்க, அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சிருங்க. ஏன்னா இன்னும் பிரைஸ் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு, சிஏசிஎம்ஏ கிளாஸ் டீடைல்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.